இந்த வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 30th ஏப்ரல் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஓகே, இன்றைக்கி டெக்னிக்கல்ஸ் படி RSI எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. 64.51 சேம் கன்சாலிடேஷன் மோடு. அப்படியே நேற்று வீடியோவை திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி வீடியோவும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு இருக்காது. பட் டேட்டாஸில் சில வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பேசியிருந்தோம். மூவிங் ஆவரேஜ் 10க்கு மேலே 48 கம்பெனிஸ் இருந்தது. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் பாட் ஜோன் ஆயிடுச்சு. அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும்னு நினச்சோம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கன்சல்டேஷன் நடந்திருக்கு. பட் ஸ்டாக்ஸ்குள்ளே நல்ல பெரிய டீசென்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதேமாதிரி மூவிங் ஆவரேஜ் 20யும் நல்லா ஒரு ஓவர் பாட் ஜோனில் இருந்தது. அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. இன்னும் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கலை. வால்யூம் படி இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் பையில் இருக்காங்க, டிஏஎஸும் பையில் இருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஒரு 50 crores பையில் இருக்காங்க. ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. பட் என்ன இருந்தாலும் ஒரு ப்ரெடி டீசென்ட் பை ஜோனில் தான் அவங்க இருக்கிறாங்க. டிஏஎஸும் இன்றைக்கி 1792 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷனில் இன்றைக்கி ப்ரோ அண்ட் பப்ளிக்கு ஒரே டீமில் இருந்திருக்காங்க. ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. ரொம்ப சில நாட்கள் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ப்ரோவும் பப்ளிக்கும் ஒரே டீமில் இருக்கிறது. ஏன்னா ப்ரோ நார்மலாக மேக்ஸிமம் பப்ளிக் கிட்டேருந்து ஈஸியாக பணத்தை எடுக்கிறது தான் நம்ம கண்டினியூஸாக போய் ஓப்பன் பொசிஷனில் பார்த்துட்டுருக்கோம். பட் இன்றைக்கி பப்ளிக் 48,000 கான்ட்ராக்ட் புதுசாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1,50,000 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்காங்க. அண்ட் ப்ரோவும் 33,989 கான்ட்ராக்டு இன்றைக்கி புதுசாக செல்லில் வந்திருக்கிறாங்க. ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷன் சைட் 24,000, 23,500 இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் சைட் ரொம்ப அந்த பயம் இருக்கிறத காமிக்குது. கால் சைடு 25,000, 24,800, 24,400 இட்ஸ் வெரி நியர்பை. மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு இஸ் வெரி நியர்பை. அந்த இடத்துல மூணாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா புட் சைடு தான் பயப்படுறாங்க. கால் சைடு அந்தளவுக்கு பயம் இல்லை. இந்தியா விக்ஸு 18.22 இருக்குது. அதாவது இந்தியா விக்ஸுக்கு பயம் வந்துருச்சு. எதனாலன்றது உங்களுக்கு ஃப்ரைடே தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எனிவே தட் இஸ் இன்ட்ராடே ஒன்லி. பட் இந்தியா விக்ஸு ஒரு மாதிரி இன்றைக்கி ஒரு பயந்த சூழ்நிலை இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி பெரிய மூமெண்ட் இல்லை. கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸு பயப்படுது. 18.22 வந்திருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் க்ளோசிங் பேசிஸ் புல் 10, பேர் 22 அண்ட் நியூட்ரல் 18. ஸோ பேரும் நியூட்ரலும் டாமினேட் பண்ணுறாங்க. புல் கொஞ்சம் இறங்கிடுச்சு. நல்ல கண்ட்ரோலில் இருந்த புல் இப்போது கண்ட்ரோலில் இருந்து வெளியில் வந்திருக்க ஆஸ் பர் இந்த சாகா வியூ நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை படி. ஓகே, நிஃப்டி 2025 இயர்லி மிட் பாயிண்ட் 23,500. இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் புல், இது கீழே இருக்க வரைக்கும் செல்லு. இந்த இயருக்கு இந்த ஒரு நம்பரே நிறைய டிஃப்ரென்ஸ் இந்த இயர் நமக்கு கொடுத்தது. நிஃப்டி பி ரேஷியோ நோ சேஞ்சஸ் அட் ஆல். நேற்று 21.94, இன்றைக்கும் 21.94. ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன் கிடையாது. 18.61 தான் இந்த இயருக்கு வந்தது. ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன் அது. இப்போ 21.94 ஒரு நார்மல் வேல்யூவேஷனில் நிஃப்டி இருக்குது. ஸோ இது நம்ம ஏற்கனவே பேசினது தான். 9th கேண்டில் ஆன்வர்ட்ஸ் கன்சாலிடேஷன் வரும்னு பேசியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டு வரைக்கும் பேசியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த 7 days கன்சாலிடேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே எக்ஸ்பெக்டட் அ வெரி குட் மூவ் அப்படின்றது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் நம்ம கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நிஃப்டியோட க்ளோசிங். நல்லா பார்க்கலாம் நீங்கள். கிளியர் கட் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்டெசிஷன் எந்த சைடு போகணும்னு தெரியல அப்படின்ற டிசிஷனுக்கு வந்திருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம. மேபி May 2 ஒரு நல்ல மூவ் இருக்கலான்றது. ஸோ அதுவும் இது கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஈவன் நீங்கள் நம்ம இன்ட்ராடே இதில் 15 minutes ஷார்ட்லையும் நம்ம பார்க்கலாம். 15 minutes இதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் பெரிய மூமெண்ட்டும் இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 28th 29th 30th கிளியர் கட் மூவ் நம்ம இதில் பார்க்கலாம். பெரிய மூவே இல்லை. ஸோ இப்படி தான் இருக்குது. லாஸ்ட் 3 days எந்த சுத்தமாக ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஓவரால் 9 daysக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. லாஸ்ட் 3 daysலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய மூமெண்ட்ஸு இல்லை. ஸோ இந்த பார்ட் ஓகே, கண்டிப்பாக இது பிரேக் ஆகும். செகண்ட் அன்னைக்கு இந்த கன்சாலிடேஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லாமே நமக்கு ஏற்ற சூழ்நிலை, நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு ஏற்ற சூழ்நிலையில்
பர்ஃபெக்டாக மார்க்கெட் இஸ் மூவிங் அப். ஸோ மே 2 இன்ட்ராடேக்கு மார்க்கெட்டு கிளியராக செட் பண்ணியிருக்குது. எப்படி டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சைடு மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அந்த சைடு ட்ரேட் பண்ணிக்கோங்க. எனிவே தட்ஸ் யுவர் பர்சனல் ட்ரேடு. இது வந்து என்னுடைய கான்செப்ட் படி நான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி இருந்ததுன்னா we can able to make money. எனிவே ஃப்ரைடே க்ளோசிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த ஈவன் கன்சோல்டேஷன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது வந்து மார்க்கெட்டை ட்ரெண்டியாக இல்லைனாலும் சைட்வேஸ்லேயும் நம்ம கேஷ் பண்ணலாம். அதுதான் நம்ம இன்ட்ராடே கான்செப்ட்னு பேசியிருப்பேன். ஸோ ஈவன் சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸு ப்ராஃபிட் பண்ணதை ஃபியூ பீப்புள்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு உங்களுக்கு இதை காமிச்சிருக்கிறேன். ஈவன் சொல்கிறது சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் காசு பண்ணலாம் அப்படின்றது தான் இது. ஈவன் ரொம்ப பெரிய கேபிட்டல் இல்லாமல் சின்ன கேபிட்டல் இருக்கவங்க கூட இதை கேஷ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ பார்ட்டிசிபெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்க ஒரு கேஷ் பண்ணணும். சும்மா ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணும், நான் இதை கற்றுக்கிட்டேன், நான் அந்த வேவ் கற்றுக்கிட்டேன், இந்த வேவ் கற்றுக்கிட்டேன், இது தெரியும் அது தெரியும், அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டும் என்கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் ஆனால் காசு பண்ணல அப்படின்றாங்க. எந்த விஷயம் கேட்டாலும் சொல்கிறாங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும், எலியாட் வேவ் தெரியும், நியோ வேவ் தெரியும், எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்ன ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதுதான் சார் இன்னும் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணேன். பீப்புள் ஹேஸ் டு மேக் மணி. இது உங்களுக்கு சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். பார்ட்டிசிபெண்ட்டு ஒரு மூணு செஷன் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயும் தே ஸ்டார்டட் மேக்கிங் மணி. இன்னும் கண்டினியூஸாக அவங்க காசு பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஐ வாண்ட் தெம் டு மேக் மணி. சும்மா இது ஒன் ஆஃப் தி ட்ரைனிங் இந்த மாதிரி இல்லாமல் அதனால தான் நிறைய விஷயங்கள் இது உள்ள அந்த கேஷ் பண்ணுறதுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். 19th மே இது வந்து இந்த ட்ரைனிங்லாம் ஒரு ஜென்ரேஷன் வெல்த் க்ரியேட் பண்ணுற ட்ரைனிங்கு. இது ஒரு ட்ரைனிங்கே வந்து என்டையர் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா பிகாஸ் கான்செப்ட் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ப்ரெட்டி டீசென்ட் ரிட்டர்ன். ஈவன் ஃபண்ட் மேனேஜர் கரெக்டாக நம்ம சொல்கிற விஷயத்த பண்ணால் ஃபண்ட் மேனேஜர் ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜரோட ரிட்டர்னை கூட பீட் பண்ணலாம். அதேமாரி இது ரொம்ப எப்படின்னா கிராஷ் மார்க்கெட்டில் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன் 10 இயர்ஸில் ஒரு 20% கரெக்ஷன்ன்றது பை டிஃபால்ட் ஒரு 10 டைம்ஸாவது வரும்ன்றது. அந்த மாதிரி ஈவன் ஒரு கிராஷில் கூட மாட்டிக்கக்கூடாது ஒரு ஈக்குவிட்டியில் இருக்கவன்றதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறது. இது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வேணும்னு நினைக்கிறவங்க 19th மே ட்ரைனிங் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.